ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கணும்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வெண்டைக்காவை கழுவி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 6-7 பச்சை மிளகாய் கீரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைப்போமோ அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் மிளகாவை போட்டு வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கணும். லேசாக வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த தக்காளி வெங்காயம் வதக்குறதுக்குள்ளே நம்ம இப்போது இதுக்கு புளி நனைய போடுவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை நனைய போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இதே மாதிரி நல்லா வதக்கிடணும். இந்த டைமில் நம்ம இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், இது அவ்வளவும் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நமக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம புளியை நனைய போட்டோம்ல, அதை கரைச்சி அந்த புளி தண்ணி கூட நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதையும் கொஞ்சம் அந்த புளியை கரைச்சி அரிச்சு ஊற்றிக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இது இவ்வளவும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிடணும். அரைச்சிட்டு இப்போ நம்ம குழம்பு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த குழம்பு கூட இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஊற்றிடணும். தேங்காவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம போட்டிருக்க தேங்காய் மசாலா எல்லாம் 1 நிமிஷம் அதை கொதிக்க விடணும். அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டு அது கொஞ்சம் நல்லா குழம்பு கொதித்து கொஞ்சம் குழம்பு வற்றணும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இதுக்கு வெண்டைக்காய் போடணும்ல, வெண்டைக்காவை கொஞ்சம் பச்சையாக போடக்கூடாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி அதுக்கப்புறம் போடுவோம். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வழுக்குன்னு இருக்காது. அதுக்கு நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை நான் இப்போ வதக்குறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், நல்லா வதங்கிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிடணும். இது பாருங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பாக தெரியுது, ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளவு வதக்கிடணும். நம்ம வதக்கிட்டு இப்போ நம்ம குழம்பு கொதித்து வத்தி இருக்குல்ல, அதில் இந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா நம்ம கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிடணும். அந்த வெண்டைக்காய்க்குள்ளே கொஞ்சம் மசாலா எல்லாம் பிடிக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அந்த குழம்போட இந்த வெண்டைக்காய் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் குழம்பு அதுக்குள்ளே வற்றி வந்துடும். அப்படி வந்துட்டுனா நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், குழம்பு கரெக்டாக இருக்குது. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ குழம்புக்கு தாளிசம் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வத்தல் பிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது கருவேப்பிலை கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுனா நம்ம இதை குழம்புல நம்ம ஊற்றிட்டோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.